இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவள் ஒரு புவர் ஃபேமிலியாக சேர்ந்த பொண்ணு. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கா. பட் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் அவளோட மார்க் மட்டும் ஒழுங்காக வரவே மாட்டுது. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் பெரிய கனவு என்னென்னா என்னோடய லைஃப்லேயே நான் பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணுன்றதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு திடீர்னு அவள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சு அந்த ஃபேமிலி திரும்ப அவளங்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த பெரிய விழாக்கு முன்னாடி அவள் நின்றுட்டு அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. நான் கண்டிப்பாக இப்போ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்ருக்கு. போகும்போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டுருக்கப்பா. பட் உன்னை உண்மையிலே பொண்ணாக ஏற்றுக்கிறாங்களா இல்லை ஃபேக்கான பொண்ணாக ஹையர் பண்ணுறதுக்கு இப்படிலாம் ட்ராமா பண்ணுறாங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு நாவலில் தான் நடக்கும். ஏதாச்சும் உன்னை சீட்டிங் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. நான் கண்டிப்பாக அங்கே போகிறதே நல்லா படித்து மார்க் வாங்க தான். எனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த வீட்டை போய் அங்கே பார்த்துட்ருக்கா. பட் அங்கே உள்ளே போனதுமே பார்த்தாங்க சாங்குன்னு ஒரு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது அவங்க அம்மா, அவங்க அப்பா, பிரதர்ஸ் எல்லாருமே பின்னாடியே போயிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ எதுக்காக கவலைப்பட்டுட்ருக்க? இத்தனை வருஷமாக நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். அந்த பொண்ணுங்க வந்தாலுமே அவள் பேர் லெவலுக்கு தான் பொண்ணாக இருப்பா. நீ தான் என்னோட பொண்ணாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க பிரதர் ஃபிலியும் ஃபேங்க்குமே கண்டிப்பாக நீ தான் எப்பயுமே எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்தினதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, இந்த ஃபேமிலி சும்மா நம்மளை புள்ளி பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. நம்மளை எப்பயுமே பொண்ணாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இங்கே வந்ததே நான் படிக்கிறதுக்கு தானேன்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவங்க அதெல்லாமே பார்த்ததுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ நடு வீட்டில் உட்காந்து இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது, ரூம் ஒன்று இருக்கும், அங்கே போய் நீ படிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்ருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணணும்னு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரியே தெரியல, இது 2025, ஆனால் இதில் புள்ளி பண்ணுறதுக்கு எழுதின மாதிரி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. இதெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கணும்னா நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் பேசாமல் எப்பயும் போல் ஆர்ஃபனேஜ்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போனதும் அவங்க அப்பா, நீ அப்படிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம், நீ பேசாமல் இங்கேவே இருன்னு சொன்னதுமே, நீங்கள் உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஸோ வேறு வழியே இல்லை, அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஸ்டர் நீங்கள் எப்பயுமே கவலையெல்லாம் படாதீங்க, நான் உங்களை நல்லபடியாக சிஸ்டராக பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நான் ஏன் ஃபீல் பண்ணிவிட்டு ஆர்ஃபனேஜுக்கு போக போகிறேன், இந்த வீட்டோட உண்மையான பொண்ணு நான் தானே, ஃபேக்கான பொண்ணு நீன்றப்ப நீ வேணா உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா ஆர்ஃபனேஜுக்கு போன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த லீக்கு கோவமாயிட்டு, நீ எப்படி என் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசுவான்னு சொன்னதுமே, அப்போ நான் என்ன மாதிரி பேசுகிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை புள்ளி பண்ணலான்னு பார்க்குறீங்களா? நான் அப்படிலாம் என்னை புள்ளி ஆக விட மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு ரூம் வேணும், நான் அப்புறம் எங்கே போய் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க அம்மா, உனக்காக நான் ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், பட் அதுக்காக நீ அவளோட ரூம் எடுத்துக்காதன்னு சொல்கிறாங்க. அம்மா கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த சாங் சிஸ்டர் என்கிட்ட இந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நான் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீங்கள் என்னை துரத்தி விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அம்மா, பாவம்மா அவள் அப்பாவி பொண்ணு, அவளை இங்கேருந்து விரட்டி விட்றாத, அவள் எங்கே போவான்னு சொல்லிட்டு அவங்க வேறு பரிதாபப்பட்டு பேசினதும், என்னடா இந்த ஃபேமிலியே லூஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட. நீ என் அம்மாவன்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஷாக்காகி போனதும் உடனே அங்கே ஹக் பண்ணிட்டு அழுதுமே அவளை அங்கே சமாதானப்படுத்துறத பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பெரிய ட்ராமா குடும்பமாக இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க போயிட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனால், குடும்பத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் எனக்கு தேவை ஒரு வெல்த்தியான ஃபேமிலி, நல்ல படிப்பு, அது கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நான் யூனிவர்சிட்டியில் போய் நல்லபடியாக மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ அந்த சாங் அங்கே லீட்டை சொல்லிட்டுருக்கா, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அப்பா இவளை நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்புன்னு சொன்னாரேன்னு சொன்னதுமே, நீ அதை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூப்பிடாமே காரில் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா இதை பற்றி. இப்படி அவங்க என்னை கூப்பிடாம போயிட்டாங்க, நான் ஸ்கூல் போகிறதுக்கு லேட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும், அப்போ கவுன்னு ஒரு பையன் அங்கே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நீ ஸ்கூலுக்கு போக லேட் ஆச்சுன்னா நீ கால் பண்ணி என்ன கூப்பிடு, உங்கள் அப்பாட்டெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் ஓகே
இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே கிளாஸ்க்கு போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். அங்கே போயிட்டு நான் இப்போ நல்லபடியாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப மும்பரமாக வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ கிளாஸ் டீச்சருமே சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் வந்து இப்போ எக்ஸாமே ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்களுமே உங்களோட படிப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கணும் நல்லபடி அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் எக்ஸாம் ஹாலில் பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன கொஸ்டின் என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்குது, இந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக எழுதிட்டுருக்காளேன்னு டீச்சருக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயின் எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன், ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க் வரும்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் காதில் வந்துட்டு மாட்டி வச்சிட்ருக்கா. இவங்க எக்ஸாமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் சாங் நல்ல மார்க் வாங்குவான்னு சொல்லிட்டு பேசும்போது எப்படி நீ எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் ஐ திங்க் இவங்க எக்ஸாமை பற்றி பேசுகிறாங்களோன்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப கோவப்படுறாரு. எப்போ பார்த்தாலும் காதில் மாட்டி வச்சிட்ருக்காத, கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாமை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் வந்துட்டு நான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிக மார்க் வரும்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, கான்ஃபிடென்ட் இருக்கிறது நல்லது தான், சைட்லேருந்து வந்திருக்கா, அங்கே வந்து ஸ்டடீஸ் இருந்திருக்கும், இங்கே எப்படி ஸ்டடீஸ் இருக்குன்றது உனக்கு தெரியாது இல்லைம்மா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் இவங்க என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்களோட ஒப்பீனியன்ஸை என் மேலே வந்துட்டு திணிக்க ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. இவங்களை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது, நான் நல்லபடியாக படித்து மார்க் வாங்கணும், எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு திரும்பவுமே போய் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு உனக்காக தான் இந்த ப்ரேஸ்லெட்டை நான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேம்மா, இது உங்கள் பாட்டி நீ பிறந்தப்போ வந்துட்டு கிஃப்டாக ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நான் உனக்காக ஒரு பார்ட்டி வச்சு நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், பட் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு அது முடியாதுன்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் அதானே யாராச்சும் வந்துட்டு சும்மா வந்து கிஃப்டை கொடுப்பாங்களா, இந்த ஆள் வேலையாகணும்னு தான் பண்ணிட்டுருக்கான், பட் இந்த குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லைப்பா, இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு, எனக்கு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் நார்மலாக ஒத்துக்கிட்டதுமே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இன்னும் இவ்வளோ ஈஸியாக இந்த பொண்ணு ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த ஃபேமிலி பெரிய ட்ராமா ஃபேமிலியாக தான் இருக்கும், ரொம்பவே நார்மல் இல்லாத ஒரு ஃபேமிலியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. எனக்கு படிப்பு தான் வேணும்னு சொல்லிட்டுருக்கா. அவங்க அப்பா நிற்கிறப்ப ஃபேமிலியை வந்துடுறாங்க. என்னாச்சு இப்போ அவள் என்ன சொன்னான்னு கேட்டதும் அவள்கிட்ட நான் வந்துட்டு இப்படி பார்ட்டி வைக்க முடியாதுன்ற விஷயத்த சொல்கிறேன், அவள் அதை பெருசாகவே எடுத்துக்கல, பரவாயில்லன்னு சொல்கிறான்னு சொன்னதும் அப்பா அவள் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்ன தெரிய போகுது, நீங்கள் இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க அப்படின்ற விஷயத்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இந்த குடும்பத்தோட ஒரு மெம்பராகவே ஆக விரும்பலைன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதுமே அப்போ ஃபேங்க் சொல்கிறான், அவள் வந்துட்டு கிராமத்துக்கார பொண்ணு, அவளுக்கு படிப்பும் அவ்வளோ வரல, எங்கே போய் இருக்க போகிறா, இதை ஷூ ஃபேமிலியே தான் அவள் இருப்பாள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்கிறப்ப உடனே இந்த சாங் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா, அவளுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அந்தாலுமே ஹாப்பியாகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வில்லேஜ்லேருந்து அங்கே வீடியோ கால் போட்டுட்ருக்காங்க. நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டுங்க பேசுகிறப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னதும் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்களா, புள்ளி பண்ணால் சொல்லு, நாங்கள் வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நல்லா படித்து பெரிய லெவலுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறா. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்க ஃபோனை வச்சதுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என் கூட வந்துட்டு இருந்த எல்லாருமே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, இந்த குடும்பத்தில் பாசம் கிடையாது, காசு பணம் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோ வந்துட்டு பாசமான பர்சன்ஸை நான் எப்போ மீட் பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு அழுதுட்ருக்கா. வந்துட்டு எப்படியாச்சும் படித்து நல்ல வேலைக்கு போகணும், அதுக்காக வந்து அதை மட்டும் பார்க்கணுன்னு சொல்கிறா. ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப அந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயினை ஒரு மாதிரி வியர்டாகவே அங்கே பார்த்துட்டு லுக் விட்டுட்ருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரிசல்ட் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ரிசல்ட்டு பார்த்தா ஹீரோயின் தான் டாப் ஸ்கோரராக வந்திருக்கா, 691 மார்க் வாங்கியிருக்கா, நீ தான் வந்து டாப் ஸ்கோரர் தெரியுமான்னு சொன்னதுமே இதில் என்ன அதிசயம், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ வந்து அதிசயமாக பேசுகிறீங்கன்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் யாருமே இவ்வளோ மார்க் வாங்கினதில்லை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே பிரின்ஸிபலுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம சாங் வந்துட்டு வயலின் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும் போது எப்பயும் போல் உனக்கு வந்துட்டு நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு உன் சிஸ்டர் தான் வந்துட்டு டாப் ஸ்கோராக வந்திருக்கான்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவன் வந்துட்டு இப்படி பெரிய நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு வீட்டில் தெரிஞ்சால் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே, நான் அதை தெரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணுறா. போயிட்டு இருக்கும்போது மார்க்கை கேட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் வந்துட்டு எப்பயும் போல் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
எல்லாருமே சேர்ந்து அப்போ சரி வந்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா, அவளுக்குமே இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குமேன்னு சொன்னதும், அப்பா அவள் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கலப்பா, அதனால தான் அவள் ரொம்ப மைண்டு சரியில்லாமல் ரூம்லேயே இருக்கான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, அவள் கிராமத்துலேருந்து வந்திருக்கா, போக போக அவளுமே உன்ன மாதிரி நல்ல மார்க் வாங்கிடுவான்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரிம்மா நான் போய் அவளை சாப்பிட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது, இப்படி இருக்கும்போது இவ்வளோ பாசமா இப்படியே விட்டால் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு தான் வந்துட்டு முழுசாக வந்துட்டு பாசம் கொடுப்பாங்க, அவளை இந்த வீட்டிலேருந்து விரட்டுறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு நம்ம ஹீரோயினை என்ன பண்ணிட்டு இருக்கவா வெளியேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு நானே சாப்பிட வரலான்னு நினச்சி நீயே கூப்பிட வந்துட்டியாப்பா போகலான்னு சொன்னதும், இப்போ அதை கேட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இந்த வீட்டோட பொண்ணாயிருவா, அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன்னு நினைக்கிறியா, என்றைக்குமே நீ இந்த வீட்டோட பொண்ணை ஆகவே முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கோமாய் போயிடுது. பேசிகிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் நான் தான் உண்மையான பொண்ணு, நீ ஃபேக்கான பொண்ணு, அதை மறந்து போய் ஓய்ச்சத்துக்கு நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்காது அப்படின்ற விஷயத்த அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஐயோ என்னை இப்படிலாம் பண்ணாத, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவளா போய் ஸ்லிப்பாகி விழுந்துக்கிட்டதுமே ஹீரோயின் பரவாயில்லையே, நான் நினச்சதோட பெரிய ஆக்டராக தான் இருக்கா, ஐயோ கடவுளே இந்த ஃபேமிலி வேற லூசு குடும்பம் மாதிரி உடனே அழுது ட்ராமா பண்ணுவானுங்களேன்னு பார்க்கும்போது, அப்போ அவங்க அம்மா நீ எதுக்காக அவளை வந்துட்டு இப்படி பண்ண, நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை வளர்த்தேன் தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகு, அந்த லீவ் வந்துட்டு இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதுங்க, ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்கள் யார் தள்ளி விட்டதுன்னு தெரியும்னு சொன்னதும், இங்கே வந்து எந்த சிசிடிவி கேமராவுமே இல்லை அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நான் நினச்சதை விட அந்த சாங் வந்துட்டு பயங்கரமாக நல்லா இருக்கா போலையே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் பார்த்துட்ருக்கா. பரவாயில்ல நல்லா தான் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ உடனே அவள் மயக்கமானதும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இறங்கி வந்துட்டு இருந்தா, அவங்களாம் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் வரலம்மா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு வந்துட்டு பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு குக் பண்ண சொல்லலைன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே எனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நானே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, கிச்சனில் பார்த்தாலும் எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது, இப்படி இல்லாமல் கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப பசிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அப்போ காவ் வந்துடுறான். ஹீரோயினுக்காக பண்ணலாமே வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே பரவாசிங்கன்றது உனக்கு தெரிஞ்சதுக்கு பார்த்தியா, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படி இருந்தும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறானுங்கன்ற விஷயத்தை அவள் சொன்னதும், சரி ஓகே நீ பேசாமல் வந்துட்டு நைட் என்னோட வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். எதுக்காக அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், சும்மா நார்மலாக தான் கூப்பிட்றேன் நீயா வந்துட்டு ஏதாச்சும் நினச்சிக்காதன்னு சொன்னதும், ஐயோ நான் வந்துட்டு உன் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன உனக்கு என்ன ப்ரப்போஸாக பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு பிடிக்குமான்னு கேட்குறான்னு சொன்னதும், இப்படி தான் முட்டாள் மாதிரி ஏதாச்சும் பேசி அசிங்கப்படுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கே இங்கே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் பார்ட்டி வச்சு, உனக்கு வந்துட்டு நல்ல மார்க் வந்திருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தா. அங்கே காவோட சேர்ந்து அங்கே அவள் வந்துட்டுருக்கா. அதை பார்த்ததுமே எனக்கு தானே அவன் கூட சேர்ந்து மேரேஜ் நடக்க இருந்துச்சு, இவன் என்ன கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கான்னு இவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. காவை பார்த்தா அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு போகும்போது அவள் பேசினாலும் கண்டுக்காமல் போயிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. அப்போங்க வீட்டில் வந்துட்டு இப்படி சாங்கை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, எனக்கு சாங் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுமான்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே அவங்க வீட்டு பொண்ணு லீன்னு இருக்காளே நீ பேசாமல் அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, அவள் வந்துட்டு மார்க்குமே நல்லா வாங்கியிருக்கா நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னதும், அம்மா எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை, நான் பிறகு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு பார்ட்டி அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம சாங்கை வந்துட்டு அவங்க அப்பா பாராட்டிகிட்ருக்காரு. நீ வந்துட்டு மார்க் கம்மியாக வந்திருக்குன்னா கவலைப்படாத அர்லின், உனக்கு வந்துட்டு நல்லா படிப்பு வரணும்னா நீ பேசாமல் வந்துட்டு சாங்கிட்ட கூட வந்து டியூஷன் எடுத்துக்கலாம், அவள் உனக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொன்னதும், அப்போ அவள் அவகிட்ட போய் டியூஷன் எடுத்தா அப்புறம் ஃபெயில் தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு உன் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கே பேச போகும்போது அங்கே பிரின்ஸிபல் கால் பண்ணிடுறாரு. இவங்க எல்லோரும் சாங்க்காக நினச்சா அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு சாதிச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் யாருமே ஸ்கூலில் அவ்வளோ ஒரு டாப் ஸ்கோர் வாங்கினதே கிடையாது, 791 வாங்கியிருக்காங்க. ஆனால் உங்கள் பொண்ணு சாங் வந்துட்டு நல்லாவே இந்த தடவை மார்க் வாங்கலை, ரொம்ப ஆவரேஜாக தான் வாங்கியிருக்காங்க, 500 மேலே தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள நல்லபடியாக படிக்க வைங்க, வேணும்னா லின்ட்டை டியூஷனுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு அப்பாங்க உடனே அந்த இவ எப்படி போய் நல்ல மார்க் வாங்குவா, இவ கண்டிப்பாக ஏதாச்சும் சீட் பண்ணியிருப்பான்னு சொன்னதும், அப்போ ஹீரோ மார்க் வாங்கினா உடனே சீட் பண்ணிட்டேன், இல்லைன்னா வந்துட்டு படிப்பில்லாத வில்லேஜ்கார பொண்ணு இப்படி தானே நீங்களாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. உடனே அந்த சாங் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒயின் பாட்டில் எடுத்து அவள் கையில் கொடுக்க போகிறா. இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளும்போது அப்போ வேணுக்குனே கீழே விட்டதுமே அங்கே லியோட ஃபேஸில் போய் எங்கள் அடிபட்டுருது. உடனே அவனை எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அவங்க அப்பா, நீ வந்துட்டு உன்னோட படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு, நீ தான் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றணும், ரெண்டாவது அவனோட ஃபேமிலியிலுமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நீ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் நான் வந்துட்டு அதை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு படிப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிடுது இந்த சாங்க்கு. பிறகு லீ வந்துட்டு அவட்ட அங்கே பேசி சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு வர்றான். இப்போ என்ன பண்ணிட்டுருக்க நீ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன், நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எங்கே ஃப்ரீயாக இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன், உனக்கு என்ன கண்ணா தெரியலன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்பி போயிட்டு வரேன் பிறகு பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறானுங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க இருந்து போகும்போது அப்போ அசிஸ்டன்ட் நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது மேடம், காவுக்கு வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் அதை பற்றியாச்சும் பேச யோசிக்கணும்லன்னு சொன்னதும் அப்படின்னா அவங்க தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அசிஸ்டண்ட்டை நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் என் பொண்ணுகிட்ட பேசுவீங்க, முதல் சாரி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே எல்லாருமே அவங்க தேவைக்கு தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, யாருக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் வந்துட்டு பேசாதம்மா, அம்மா உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியே இருக்கணும், அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்கும்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அங்கே வந்துட்டு காலேஜோட ரூமுக்கு போனதும் அங்கே இருக்க எல்லாருமே இங்கே பாருப்பா எவ்வளோ பெரிய படிப்பாளி வந்திருக்கான்னு, இவ கூட சேர்ந்து படித்தோன்னா நம்மளுமே நல்லபடியாக வந்துட்டு மார்க் வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு படிக்க வைக்க சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு எந்திரிக்கும் போது உங்களை எழுப்பி விட்டு படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறா. பிறகு பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோயின் 5 மணிக்கெலாம் வந்துட்டு எழுப்பி விட்றா. அங்கே அவங்களுக்கு தூக்கம் ஐயோ முடியலடா சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க, எழுந்திரிச்சு படித்தாதான் நல்ல மார்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் பேசாமல் இதுக்கப்புறம் தூங்குங்க, நீங்கள் என் கூட சேர்ந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு படிங்க, உங்களை நான் போர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு அவ சொல்கிறா. பிறகு அவங்க அப்பா நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணிகிட்ருக்காரு, நீ வந்துட்டு எதுக்காக அங்கே போய் இருந்துட்டுருக்க, குடும்பத்தில் வந்துட்டு சேர்ந்து இருக்கணும்னு நினச்சி பழகு, இஷ்டத்துக்கு இருந்தேன்னா என்ன அர்த்தம், இந்த குடும்பத்தோட மானமே போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் படிக்கிற என்னமோ இவங்களுக்கு பெரிய வந்துட்டு என் மேலே பாசம் கூட்டிகிட்ருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு இவங்க என்னை கண்டுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, பிறகு பேசுகிறேன், நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணதும் ஃபோனை ரொம்பவே கோமாய் போயிடுது அவருக்கு. என்ன தான் இவ இப்படி என்கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு கோமாயிட்ருக்காரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை ஸ்கூலுக்கு மீட் பண்ண வந்துட்டு நீ பேசாமல் இப்போ எங்கள் கூட சேர்ந்து வீட்டுக்கு வான்னு சொன்னதும் என்னால் இப்போதைக்கு உங்கள் கூட சேர்ந்து வர முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டுருக்க, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு உனக்கு என்ன இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் உன்னை வந்துட்டு இப்போ இங்கேருந்து விரட்டி விட்றேன், நான் வில்லேஜுக்கு அனுப்பி விட்ருவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்துடுறாரு. நல்லா பிடிக்கிற பொண்ணை நீங்கள் எதுக்காக வந்துட்டு மிரட்டி இங்கே கூப்பிட்டுட்ருக்கீங்க, வில்லேஜுக்கு எதுக்கு அனுப்புவீங்கன்னு சொன்னதும் எங்கள் பொண்ணோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அவள் தான் வந்துட்டு ஒத்துக்க மாட்டா, நாங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். இவங்களோட சேர்ந்து போக விரும்பல, போனால் கண்டிப்பாக என்னை வந்துட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வில்லேஜுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் பிரின்சிபலுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்ருக்காரு. என்ன தைரியம் தான் அவள் இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு இன்சல்ட் பண்ணிட்டுருப்பா, அவளால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடைக்குன்னு தெரியுமா கூட சேர்ந்து இருந்தா, ஆனால் ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்காளேன்னு சொன்னதும் அந்த சாங் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சிஸ்டரை சமாதானப்படுத்துகிறேன் சொன்னதும் உடனே அவங்க அப்பா நாங்கள் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, டெய்லி ஃபுட்டை வந்து வீட்டில் இருந்து சமைச்சு தரோம், நீ அவளுக்கு கொண்டு போய் சாப்பாடு எல்லாமே கொடு, அவள் வந்துட்டு பாசமாக அதுக்கப்புறம் புரிஞ்சுங்க வந்துடுவான்னு சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு, என்னை எப்படி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுட் எடுத்து போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த சாப்பாடு வீட்டில் வந்து கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி எறிஞ்சதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் இப்படி தான் நீ வந்து ஃபுட்டை தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்மே எப்படி நீ மரியாதை இல்லாமல் நடந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. ஓ இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா வீட்டில், எனக்கு ஃபுட்டை கொடுத்து வீட்டுக்கு வர வச்சிடலான்னு பார்க்குறாங்களா, பட் அப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே சாங்கை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்றாங்க. அவங்க அவமானமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். படிக்கிறது
மட்டும்தான் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் இருக்குது, அதில் தான் கவனத்தை செலுத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே சாங் வந்ததும் என்ன வந்து பேரண்ட்ஸ் உன்னை திட்டி அனுப்புனாங்களான்னு சொன்னதும், அவங்க திட்டி அனுப்புகிறாங்களோ இல்லையோ அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு வந்து சரி அவ்வளோதான், சும்மா வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க, நீயே ஃபோன் பண்ணி பேசிக்கோ அப்படின்ற சைட் அங்கே வந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிடுறா. ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இங்கே கீழே போயிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு அழுதுட்டு இருக்காத, உனக்காக நான் வந்து வில்லேஜில் வந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்பப்போ இங்கே ஆளுங்க வராங்களோ பார்க்குறதுக்கு உனக்கு அப்போல்லாம் ஃபுட்டை கொண்டு வந்துட்டு கொடுப்பாங்க, நீ வில்லேஜை மறந்துடக்கூடாதுல்ல, நீ அங்கே இதுக்காக வந்து வந்த படித்து நல்லபடியாக வந்துட்டு வேலை வாங்கணும் தானே, அதை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஏதாச்சும் உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், ஒரு வழி எல்லாருமே சேர்ந்து பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டுருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுருக்க, உனக்காக நான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ நீ எக்ஸாம் எழுத போகணும்ல, அதுக்கான கார்டு எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே போய் அங்கே செக் பண்ணிட்டுருக்கா கார்டு வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்களாம்மா இத்தனை நாள் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு வரல, இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கா, கார்டு வேணும்னு தான் வந்திருக்கா பார்த்தீங்களான்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஆமாம் அதுக்கு தான் வந்தேன், எனக்கு இப்போ காசுமே செலவுக்கு தேவைப்படுது, நீங்கள் காசு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே பரவாயில்ல இருந்துட்டு போட்டுன்னு ஹீரோயின் போகும்போது அவங்க அம்மா உடனே வந்துட்டு அவளுக்கு காசை ஃபோனில் அனுப்பி விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவனுங்களுக்கு அங்கே ரொம்ப கோமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் படிச்சுட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்ற பேரில் இந்த பக்கம் அந்த பக்கமாக போயிட்டு அவளோட ஃபோக்கஸே பண்ண விட மாட்டா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எதையுமே என்னை படிக்க விடாமல் இப்படி ஃபோக்கஸ் பண்ண விடாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு படித்து நல்ல விதமாக வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அங்கே எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அவங்க வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின்கிட்ட இன்டர்வியூமே எடுக்கிறாங்க, எப்படி எக்ஸாம்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கா. இவங்க அப்பாவுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கா. அவள் நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பேர் கிடச்சிட்ருக்கோம், அவள் இப்படி தனியாக இருந்து எல்லாமே பண்ணி நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்காளே, இவளால் வந்துட்டு எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த சாங் சொல்கிறா, அவள் வந்துட்டு இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்க பழகிக்கிட்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வருவாளான்றது டவுட்டு தான்ப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் அவளை வீட்டுக்கு வர வைக்கணுமே, நம்ம இல்லாமல் அவள் இருந்து பழகிட்டானா அவளே வேஸ்ட்டுறதுக்கு ஆடுவாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு டைம் பார்த்துட்டு ஐயோ கடவுளே டைம் ஆகிட்டுருக்கு, நான் இப்போ வந்துட்டு வேகமாக வந்துட்டு ரெடி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவள் பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே பாட்டி வந்து நம்ம ஹீரோயினை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீ வந்துட்டு ஒழுங்காகவே கேர் பண்ணிக்க மாட்டேன் ஒன்றுன்னு சொன்னதும் நான் அதனால தான் பாட்டி இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன், நீங்கள் என்னை கேர் பண்ணிக்குவீங்கன்னு சொன்னதுமே நீ நல்லா தூங்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவள் அப்படியே அசந்து படுத்துகிட்டே யோசிச்சுட்ருக்கான். இந்த வில்லேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி உண்மையான அன்பு கிடைக்கும், இங்கெல்லாம் வந்துட்டு பாசத்துக்கு என்ன விலைன்னு தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி லவ் தான் நான் விரும்பிட்டுருக்கேன், எதையுமே எதிர்பார்க்காத லவ் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் எங்கள் ரிசல்ட் வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து போட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் டாப் ஸ்கோரர் ஆயிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாகிடுது. இந்த ஷோ ஃபேமிலியிலையுமே அந்த ரிசல்ட்டை வந்து போட்டு பார்த்துட்ருக்காங்க. அவளுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கா. இதை விட நான் அதிகமான மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதும் இதெல்லாம் பரவாயில்ல, இந்த மார்க் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு லீ அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ லின்னுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஐ திங்க் என்னோட மார்க் வந்துட்டு இன்னுமே தெரிய மாட்டுது, ஏன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்படி தான் வேணுக்குன்னு ஏதோ பண்ணிட்டுருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் என்ன ஆசைப்பட்டுட்டு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்து வேணுக்குனே மார்க்கை சொல்ல மாட்டா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவ தான் வந்துட்டு டாப் ஸ்கோரர்ன்றது எல்லா இடத்துலையுமே ரொம்பவே வைரல் ஆகிருது. அதை பற்றி தான் அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அங்கே ஷூ ஃபேமிலியிலையும் இந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது ஃபோன் மூலமாக. அவங்களுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. உன்னை பற்றி தான் நியூஸ் போயிட்டுருக்கு, நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் எப்படி உடனே வர முடியும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு வில்லேஜில் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்றதை சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு பார்க்க வரேன்னு சொன்னதும் அப்போ அங்கே சாங் வந்துட்டு கோமாயிட்டு அப்பா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே போனால் நம்மளுக்கு இன்சல்ட்டிங் தான் ஃபீல் ஆகும்னு சொன்னதும் ஏன் இன்சல்ட் ஆகுது, அவள் வந்துட்டு சாதிச்சு காமிச்சிட்டா, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் கூட சேர்ந்து நீ இருந்துட்டுருக்க, நீ பண்ண முடியாததை அவள் பண்ணிட்டா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு வில்லேஜுக்குமே போயிட்டு என் பொண்ணு
அப்படிலாம் சாதிச்சிட்டா இப்படி சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு பெருமையாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதை என்னோட பொண்ணு லின் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதனால் என்னோட குடும்பத்தோட ரெப்புடேஷன் இன்னுமே அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அவரோட பிஸ்னஸை பற்றி அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட போய் எல்லாருமே கொஸ்டின் கேட்டதுமே நான் வந்துட்டு இப்போ இந்த மார்க் வாங்கியிருக்கேன்னா இதுக்கு காரணம் என்னோட ஆர்ஃபனேஜில் இருந்தவங்க சப்போர்ட் பண்ணது தான். அவங்களால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு படித்து நல்லபடியாக மார்க் வாங்கியிருக்கேன். இந்த வில்லேஜில் இருக்க அன்பு வந்துட்டு எனக்கு எப்பயுமே நிரந்தரம் தான். பட் வந்துட்டு மற்றவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிடுறா. அங்கே ஷூ ஃபேமிலிக்கு இதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு புள்ளி பண்ணாங்களான்னு. அவங்க நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று பயங்கர போராட்டம் வெடிச்சிட்ருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு ரொம்ப பயமாகி போயிட்டு மாஸ்க் போட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம காவ் கால் பண்ணுறான். உண்மையிலேயே நீ சாதிச்சு காமிச்சிட்டப்பான்னு சொன்னதுமே இதோட நிற்க போகிறது கிடையாது, நீ எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறியோ அதே இடத்துக்கு நானும் வருவேன் பாருன்னு சொன்னதும் உண்மையிலேயே கான்ஃபிடென்ட் இருக்கிறது எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான் அப்படின்றதாமே சொல்லிட்டு இருக்கான். ஒன்றை மாதிரி தான் எல்லாருமே சாதிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரூமர்ஸ்லாம் ரொம்ப போயிட்டே இருக்கு, எப்போ வரைக்குமே இதெல்லாம் போகும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது அப்போ ஃபேங் நம்ம சாங்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு சாங் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அவங்க அம்மா என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, உன் சிஸ்டர்னு சொன்னதும் அவன் ஒன்றும் என் கூட பிறந்தவ கிடையாது, நீங்கள் கூட்டிகிட்டு வரவ எல்லாத்தையும் நான் சிஸ்டர்னு ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது அவங்களுக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க அம்மா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப உடையிலன்னு. இப்போ ஹீரோயின் பார்க்க போனதுமே நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன், நான் எப்போ வரைக்கும் இருப்பேன்னு எனக்கே தெரியல, ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேமான்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டாங்க. காவ் வந்து சொல்கிறான், உன்னோட ஃபேமிலி வந்துட்டு ஏதோ பெருசாக வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அவங்க வந்துட்டு எனக்குமே சேர்த்து வந்துட்டு பெரிய ஆப்பு வைக்க காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணிடுறேன், நீ இப்போ பேசாமல் இங்கேருந்து போன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிடுறா. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைலை கொண்டு வந்துட்டு இதில் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீயே இப்போ என்னை மீட் பண்ண வந்தது ரொம்ப ஹாப்பிமான்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டு இப்போ வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள், ஷூ கம்பெனி எல்லாத்தையுமே நீங்களே விற்க போகிறீங்களாமே, நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு நான் வந்துட்டு உனக்கு வித்துடுறேன், நீ எனக்கு பதிலுக்கு கொஞ்சம் சேல்ஸ் கொடுக்குறியான்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்களாம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாம் நல்லது, இல்லை முன்னாடி வந்துட்டு காசுக்கு வந்துட்டு பிச்சை எடுக்கிற நிலமை தான் இருக்குன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் சேல்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறாரு ரொம்ப பயந்து போயிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் டோட்டலாக அந்த ஷூ கம்பெனியை அவளோட லின் கம்பெனியை அங்கே வந்துட்டு மாற்றிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம காவ் வந்து அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே அப்ரோச் பண்ணுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் அப்படின்னா உனக்கு இப்போவே பதில் சொல்கிறேன், நான் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் வந்துட்டு மேரேஜ் உன்னை பண்ணிக்க விரும்பலைன்னு சொல்லிடுறா. ஸோ அவன் மனசில் யோசிச்சுட்ருக்கா, லவ் வந்துட்டு லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லவ் தேவையே கிடையாது, என்னோட கேரியரை ஸ்பாயில் பண்ணுற எதையுமே நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஸோ லவ் எல்லாத்தையும் விட பவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நான் வந்து இண்டிபெண்ட்டாக நான் சுயமாக இருக்கணும், அதுக்கு வந்துட்டு நான் வந்து நல்லபடியாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி முடிவெடுத்துடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.